திருப்பரங்குன்றம் தீபத்தூண் மீது கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும், நீதிமன்றம் தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என கூறி திருச்சியில் இந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி இல்லாததால் மரக்கடை பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்தனர். கைது செய்யும் போது ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் பாஜ மற்றும் இந்து முன்னணியினர் ஊர்வலமாக வந்தனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 150க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். தமிழ்நாட்டில் சட்டத்தின்படி ஆட்சி இல்ல, இஷ்டம் போல என்ன வேணாலும் பண்றீங்க. நீதித்துறையா மதிக்கிறது இல்ல, மக்களினுடைய உணர்வுக்கு மதிப்பில்லை, மக்களுக்கு மதிப்பில்லை. இந்த அரசு தூக்கி எறியப்படும். பாத்துக்கோங்க, முருகன் மேல கை வச்சிருக்காங்க. அவங்க இந்து முன்னணியை திட்டலாம், பிஜேபி திட்டலாம், ஏன் ஆர்எஸ்எஸ் திட்டலாம், ஆனா முருகனை கிண்டல் செய்து கொண்டிருக்காங்க. இது இந்த சர்வாதிகார போக்குக்கு இந்துக்கள் தக்க பதிலடி கொடுத்தே தீர்வாங்க. சட்டத்தின் ஆட்சி நடக்கல, சர்வாதிகார ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. அதுக்கு இந்த காவல்துறை ஏவல் துறையா மாறி பணியாற்றி கொண்டிருக்கிறது. இதை இந்து முன்னணி வன்மையாக கண்டிக்கிறது. திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற கோரியும் நீதிமன்ற உத்தரவை மதிக்காத அறநிலையத்துறையினரை கண்டித்தும் இந்து முன்னணி சார்பில் மதுரை பழங்காநத்தத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்து முன்னணி மாநில செயலாளர் சேவகன், மதுரை கோட்ட பொறுப்பாளர் அரசபாண்டி ஆகியோர் தலைமை வகித்தனர். தமிழக அரசுக்கு எதிராகவும் அறநிலையத்துறைக்கு எதிராகவும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டு வாகனங்களில் ஏற்றப்பட்ட இந்து முன்னணியினர் கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா என கோஷம் எழுப்பினர்.
நீதிமன்றம் அனுமதி மறுத்த